கொடநாடை பற்றி பேசவா, கொடநாடை பற்றி பேசவா, கொடநாடை பற்றி பேசவான்னு 3 முறை ஸ்டாலின் ஐயா எடப்பாடிக்கு சொல்கிறாரு. எதுக்காக? என்ன மிரட்டுறதுக்காகவா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இப்போது ராமர் ராவணன் சீதை இந்த கதையை வந்து கையில் எடுத்து, ஆமாம், அவர் வந்து ஒரு கவிதை படித்தாராம்மா. அதாவது பார்த்திபன் எழுதின கவிதை படித்தாராம்மா. அது என்ன எழுதியிருக்குன்னா, இது வந்து நீ மாட்டிட்ட இந்த சத்யா படத்தில் வரும்ல, ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், கொடுத்த உடனே இவங்க 2 பேரும் அடுத்த நாள் கட்டிப்பிடிச்சி நிற்பாங்க. இவர் கமல் பாவம், இப்பயும் பாவம் தான், ஆனால் அப்போ வேறு பாவம், அப்படியே நடந்து போனார். அந்த மாதிரி இவர்கள் திட்டமிட்டு பண்ணுறாங்க. அம்பேத்கர் விருத பிரகாஷ்ராஜ் கொடுத்தாலும் வேதனையாக தான் பார்க்கணும். கோடநாடு விஷயத்தில் கதை விட்டாலும் அதை வேதனையாக தான் பார்க்கணும். வேறு எதுவுமே இல்லை. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார் இருக்கார். நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். வள்ளலாரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லி திமுக சார்பாக பேசிட்டு வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு கவர்னர் ஐயா, ஆளுநர் ஐயா வந்து ஒரு 9 மாதம் முன்னாடி அங்கே போனார். வள்ளலாருடைய சனாதன இதை பற்றி சொன்னார். அப்போவே வந்து ஒரு பெரிய விமர்சனங்களை கொண்டு வந்தாங்க திமுக சைட்லேருந்து. வள்ளலார் விபூதியை அழிச்சு விட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா வள்ளுவருக்கு பூணலை அவுத்த மாதிரி இவருக்கு பாரதியாருக்கு வந்து நெத்தி குங்குமத்தை தூக்கி விட்டா மாதிரி இவங்க எல்லாத்தையும் அழிச்சு விட்டுரும். வள்ளலாருக்கு அழிச்சு விட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க? வள்ளலாருடைய அடையாளம் விபூதின்னு நினச்சிட்டாங்க. வள்ளலாருடைய அடையாளம் இல்லை விபூதி. விபூதிங்கிறது சித்தாந்தம். விபூதிங்கிறது சித்தாந்தம். நான் ஏன் விபூதி வச்சுருக்கேங்கிறது ஒரு சித்தாந்தம். நான் இறந்தால் சாம்பல் ஆகி போய்விடுவேன். இதை எனக்கு சொல்லுவதற்காகவே நான் இதை எடுத்துக்கிறேன். நீ ஒரு ஆளை அடிக்கணும்னு நினைக்கிறியா? ஏய், நாளைக்கு நீ செத்தா சாம்பல். ஒரு ஆளை வாழ வைக்கணும்னு நினைக்கிறியா? அதில் பெருமைப்பட்டுக்கிறியா? அப்போது ஏய், நாளைக்கு நீ செத்தா நீ சாம்பல். சித்தாந்தம். இவங்க அதை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க. வள்ளலார் வந்து ஒரு யாருமே இப்போ உங்கள் ஹெட்மாஸ்டர் வந்து உங்களுக்கு, நீங்கள் எக்ஸாம் போது பதட்டமாக இருக்கீங்க, உங்கள் டீச்சர் வந்து சொல்லுவார், ஏய் இந்த கேள்வியெல்லாம் விட்டுரு, இதுதான் வரும், இந்த கேள்வியை ஜாகிரதையாக படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் தான் உங்களுக்கு 11 மாதம் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நடத்தினார். இன்றைக்கி நீங்கள் பதட்டத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் விட்டு இதை மட்டும் படின்னு சொல்கிறாருங்கிறதுக்காக அந்த படிப்பையே அவர் வேண்டாம் என்றாருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அல்லது அந்த சாப்டரே வேண்டாம் என்றாருன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி வள்ளலார் வந்து சமூகம் சிதறி கிடக்கும் பொழுது இப்படி பண்ணுங்கன்னு திருந்துறதுக்காக சொன்னதை சனாதனமே வேஸ்ட்டுன்னு சொன்னதாக சொல்லுவீங்களா? ஒரு சூழ்நிலைக்கு சொல்லப்படுவதை ஒரு 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 வாழ்வியலில் கலந்த ஒரு விஷயத்தோட தப்பாக பேசுவீங்களா? வள்ளலாருக்கெல்லாம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் பண்ணுங்கள். அது உங்கள் பாவத்தினுடைய இப்போ இதுக்காக பண்ணுறீங்க, தீர்த்துக்கிறதுக்காக பண்ணுறீங்க. வீட்டிலேயே 2-3 பேர் இருப்பாங்க, கோயிலாக சுற்றிட்டு இருப்பாங்க, பாவத்தை தீர்க்கிறதுக்காக. அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் நடந்தது என்னவோ அது அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோருக்கு தெரியும். திருவள்ளூர் காவியில் இருக்காருன்றதுனாலே திருவள்ளூர் எங்கால் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க அப்படின்ற விமர்சனமும் அவங்க வைக்கிறாங்க. வைக்கலாமே, அதனால் என்ன தப்பு? அவருடைய திருக்குறளை ஒழுங்காக படிச்சிருந்தா தெரியும். கிட்டத்தட்ட 15 வள்ளுவத்தில் 15 குறளில் இந்து கடவுள்களுடைய பெயர்கள் வருகிறது. இவங்களுக்கு அது தெரியல. இவங்க தான் தமிழையை மாற்றி விட்டாங்கல்ல. நாளைக்கு நீங்கள் பழைய தமிழை படிச்சிங்கன்னா உங்கள் ரூட்டெல்லாம் தெரிஞ்சிருங்கிறதுக்காக எழுத்து சீர்திருத்தம் பண்ணுறேன்னு சொல்லி தமிழையை மாற்றி விட்டுட்டு உங்களால் அதை படிக்கவே முடியாது. அந்த கல்வெட்டில் என்ன இருக்கோ அது உங்களுக்கு படிக்க தெரியாது. ஏன்னா நீங்கள் படித்த தமிழே வேறு. அப்படி மாற்றி விட்டாங்க இல்லையா? அந்த தைரியத்தில் பேசுகிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. வள்ளுவனை வந்து நீங்கள் மதம் பிரித்து பேசுவதாக இருந்தால் அவனுடைய முதல் குறளிலிருந்து, அதாவது அவனுடைய கடவுள் வாழ்த்துங்கிற ஒரு பேச்சே அங்கே வந்திருக்காது. நீங்கள் அவனை நாஸ்திகனை சித்தரிக்கவே முடியாது. அவனுடைய நீ படித்து என்ன பயனுன்னு கேட்குறான். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றான் தொழான். நீ படித்து பிரயோஜனமே இல்லைடா, அவனுக்கு வணங்கலைன்னா நீ படித்து பிரயோஜனம் இல்லைங்கிறான். அவன்கிட்ட போய் நீங்கள் எப்படி நாஸ்திகம் பேசுவீங்க? பேசுங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வள்ளுவத்துக்கும் பேசுங்க. சார், 2ஆம் கட்ட தேர்தல் நகர்ந்து இப்போ 3ஆவது அப்படி போயிட்டே இருக்குது. இந்த நிலையில் இப்போ எப்படி சார் இருக்குது? களம் எப்படி இருக்குது? இல்லை, களம் என்னை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமாக மாறும். ஏன்னா இது வந்து ஒரே மாநிலத்துக்கு 2 கட்டமாகவும் நடக்குது, ஒரே மாநிலத்தில் 3 கட்டமாகவும் நடக்குது. இப்போது 4 நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் நடந்த 14 டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்கள். அது நடந்து முடிஞ்சு தான் அவங்க அந்த 3400 கோடியை கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன கதை விடுறாங்க? 3400 கோடி கொடுத்ததே
தேர்தலில் தோற்று போயிடுவோம், அடுத்த கட்டத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. ஏறத்தாழ 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து அதில் ஆல்ரெடி வறட்சியில், அது கிட்டத்தட்ட 165 தாலுக்கு வந்து வறட்சியில் பாதிக்கப்பட்டதுங்கிறதுனால தான் அந்த பணமே வந்தது. ஸோ ஆனால் இது கட்டம் கட்டமாக மாறும். இப்போ ராகுல் காந்தி முடிஞ்சிச்சுல, கேரளாவில் வேலை முடிஞ்சிச்சுல, இனி முஸ்லீமை விட்டுருவார். நான் தான் சொன்னேன் இல்லையா, இதுக்கப்புறம் அவர் போடுற வேஷமே வேறு வேஷமாக இருக்கும். அப்படியே மாற்றி மாற்றி இந்த அந்நியன் படத்தில் வர்ற இவர் மாதிரி ரெமோ மாதிரி வந்துக்கிட்டு இருப்பார். நாம தான் ரொம்ப சீரியஸாக ஆச்சரியமாக பார்த்துட்டோம்னா நேற்றுக்கு வேறு மாதிரி பேசினேன். இது அரசியலில் சாதாரணம். அரசியலில் அந்த மக்களிடம் நான் என்ன பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும்ங்கிறது என்னுடைய முடிவு. ஏன்னா அதை வைத்து கொண்டு தான் எனக்கு அவன் ஓட்டு போட போகிறான். நான் ஜெயிச்சா தான் என்னை நீங்கள் பொருட்டாகவே எடுத்துப்பீங்க, நான் தோற்று போயிட்டா நீங்கள் என்ன பொருட்டாக எடுத்துக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், அது அவனுடைய வேலை. ஆனால் இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மோடி ஐயா வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருந்த அந்த குதர்க்கம், அந்த மேனிஃபெஸ்டோவில் இருந்த ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு விட்டுட்டார். இதுக்கப்புறம் அது குப்பை தான், அதில் ஒன்றும் வேலையே இல்லை. 50 வருடம் நான் ஆட்சி செஞ்சேன், இத்தனை பேர் ஏழையாக வச்சுருக்கேன், பெண்களை பற்றி நான் கவலைப்படவே இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இந்திரா காந்தி அம்மா செக்யுலராக தான் இருந்தாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க பேரை காந்தின்னு மாற்றிக்கிட்டதுக்கு காரணம் என்ன? அவங்க கல்யாணம் பண்ணுறதோ ஃபெரோஸ் கானை, கேண்டி காந்தி ஆனதுக்கு காரணம் என்ன? நீங்கள் வந்து முஸ்லீம் அப்படிங்கிறது வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணீங்களா, இல்லை முஸ்லீம்ங்கிறது வந்து கீழ்த்தரமானது, அதை நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேங்கிறதுக்காக பண்ணீங்களா, இல்லை நான் வந்து ஒரு இஸ்லாத்தவரை கல்யாணம் செய்திருக்கேங்கிறத சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக பண்ணீங்களா, இல்லை ஹேராம் கமல் மாதிரி காந்தியை நான் சேர்த்துக்கிட்டேன்னா நான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி பண்ணீங்களா? எதுக்காக உங்கள் பேரை மாற்றினீங்க? அதுக்கு காரணம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து மதத்தை பேசுகிறீர்களா இல்லையாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சஞ்சய் காந்தி ஐயா வந்தார். அவர் எத்தனையோ இடங்களில் பெரிய பெரிய மேசக்கர்ஸ் நடந்தது, நிறைய பேர் இறப்பதற்கு காரணங்களான சம்பவங்கள்லாம் நடந்தது. அது எதுக்கு சஞ்சய் காந்தி ஐயா அதில் உள்ளே வந்தார்? அவர் செய்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன், என்கிட்ட ஆதாரம் இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த சம்பவங்கள்லாம் எங்கேருந்து வந்து சஞ்சய் காந்தி ஐயா ரிலேட் ஆனார்? எதற்காக அவர் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு குறிப்பிட்ட ஜனங்களின் மேல் ஏவி விட்டார்? ராஜீவ்காந்தி ஐயாவை எடுத்துக்கோங்க. ராஜீவ்காந்தி ஐயா, இந்த சோனியா காந்தி அம்மா எடுத்துக்கோங்க. சோனியா காந்தி அம்மா வந்து அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாங்க. இங்கே பிசி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, நம்மளுடைய கவர்னராக இருந்தார் 89க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவுடைய கவர்னராக இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் பிரதம மந்திரிகளுடைய முக்கிய பதவிகள் இருந்தார். இந்த பிசி அலெக்சாண்டருக்கு பிரசிடென்ட் பொசிஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ காங்கிரஸ் கமிட்டி என்ன தெரியுமா முடிவு பண்ணுது? அவர் ஒரு கிறிஸ்டியனு, நீங்கள் முடிவு பிரசிடென்ட் ஆக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பிரைம் மினிஸ்டராக வரும்போது அது உங்களுக்கு இடைஞ்சலாயிடும். சோனியா காந்தி அம்மா விஷயத்தில். ராகுல் காந்தி ஐயாவை எடுத்துக்கோங்க. IUML வந்து மதசார்பற்ற கட்சிங்கிறார். நீங்கள் மதசார்பற்றன்னா எப்படி புரிய வச்சுருப்பீங்க? உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமா இருப்பாங்க, நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி பண்ணுறீங்களோ அவங்க வந்து மதம் அற்றவர்களாக இருக்கணும். இன்னி வரைக்கும் IUML தன்னுடைய நலத்திட்டங்களை இஸ்லாத் அன்பர்களை தவிர வேறு யாருக்காவது கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்கேயாவது சான்றுகள் இருக்கா? அல்லது வேட்பாளராக இஸ்லாத்தவர் அல்லாத வேறு யாரையாவது அது தன்னுடைய மதசார்பற்ற எப்படி புரிய வச்சிருக்கு? அதை எப்படி நீங்கள் மதசார்பற்ற ஒரு கட்சின்னு சொன்னீங்க ராகுல் காந்தி ஐயா விஷயத்தில்? இப்படி ஒரு 5 தலைமுறை வரிசையாக, நேரு காலத்திலிருந்து, இந்திரா காந்தி காலத்திலிருந்து, ராஜீவ் காந்தி காலத்திலிருந்து, சோனியா, ராகுல் காந்தி, இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் இஸ்லாத் அன்பர்கள் என்று சொன்னால் அவர்கள் வெறும் எண்ணிக்கை, அவர்கள் வாக்கு வங்கி அரசியலில் ஒரு நம்பர் கவுண்ட், 118, 138 கைதி நம்பர் மாதிரி. அவர்களுக்கு 12% ஓட்டு இருக்கு, 8% ஓட்டு இருக்கு. இப்படி வாக்கு வங்கி அரசியலுக்காக ஒரு மதத்தினரை பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து மோடி ஐயாவை போய் மதத்துக்கு எதிராக பேசுகிறாரு, இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகிறாருன்னு சொன்னால் சிரிக்கிறத தவிர வேறு என்ன பண்ண முடியும்? கொடநாடு கொலை வழக்கு இது தீரா ஒரு இதுவாக போயிட்டு இல்லைங்க, எப்படி அசம்பாவிதம். ஆமாம், திருப்பியும் இப்போ வந்து வழக்கு வந்து இல்லை, இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்மையிலே என்னங்க இருக்குது? அதாவது வந்து ராஜீவ் காந்தி ஐயாவை கொன்னுட்டாங்க, கூட 14 பேர் செத்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் ஒரு மிகப்பெரியவர் அதில் வந்து ஈடுபடுறாரு. சுத்துமுட்டு தட்டி எறிஞ்சு கண்டுபிடிச்சி ஒரு 7 பேரை கொண்டு வந்து இவர் தான்னு இந்த அளவுக்கு போலீஸால் வேலை செய்ய முடியும். ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்ய முடியும். லூப்ஸ் சின்ன சின்னதாக கிடச்சி அவங்களால அதை வேலையை செய்ய முடியும். அவங்க போய் கண்டுபிடிக்க முடியாமல் விட்டுருவாங்களா? அடுத்தடுத்து 3 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. யார் பண்ணியிருந்தா என்ன? சசிகலா அம்மா சொல்லி பண்ணியிருந்தா என்ன, அல்லது எடப்பாடி ஐயா சொல்லி பண்ணியிருந்தா என்ன, அல்லது இங்கேருந்து
திமுகவில் இருந்தே அதை பண்ணியிருந்தான்னு கண்டுபிடிக்க முடியாதா? சட்டசபையில் நின்றுக்கிட்டு கொடநாடை பற்றி பேசவா, கொடநாடை பற்றி பேசவா, கொடநாடை பற்றி பேசவான்னு 3 முறை ஸ்டாலின் ஐயா எடப்பாடிக்கு சொல்கிறாரு. எதுக்காக? என்ன மிரட்டுறதுக்காகவா? ஒரு தப்பு நடந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாதா? போலீஸ்க்கு தெரியாதா? அதை வெளியிடுவதற்கு ஏன் யோசிக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க ஜெயலலிதா அம்மா மர்மசாவை நான் கண்டுபிடிப்பேன்னு வாக்குறுதியாக கொடுக்குறீங்க. ஒரு கமிஷன் ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கு. அந்த கமிஷன் கொண்டு வந்து உங்ககிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்குது. அந்த ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலையே. இன்னி வரைக்கும் எடுத்தாங்களா அவங்க? அந்த ஆறுமுகசாமி ஐயாவோட இதுக்கு எடுத்தாங்களா? இல்லை. இது நீ மாட்டிட்ட. இந்த சத்யா படத்தில் வரும்ல, ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், கொடுத்த உடனே இவங்க 2 பேரும் அடுத்த நாள் கட்டிப்பிடிச்சி நிற்பாங்க. இவர் கமல் பாவம், இப்பயும் பாவம் தான், ஆனால் அப்போ வேறு பாவம், அப்படியே நடந்து போனார். அந்த மாதிரி இவர்கள் திட்டமிட்டு பண்ணுறாங்க. இதை கண்டுபிடிக்க முடியாத லெவலில் இருக்காது. யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர்லாம் ஆனதுக்கப்புறம் புக்காக எழுதுவார். அதுக்கப்புறம் நாம் அதை உட்காந்து சீரியஸாக படிச்சுட்ருப்போம். கேவலமான ஒரு விஷயம். கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறது கேவலமான விஷயம். வேங்கை வயலில் வேணால் சொல்லுங்கள், யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுங்கள், ராத்திரியோட ராத்திரியாக நடந்துருச்சுன்னு சொல்லுங்கள். அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். குற்றம் நடந்திருக்கு, அதுவும் 3 பேர் அடுத்தடுத்து செத்து போயிருக்கான். இதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஸ்காட்லாண்ட் போலீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பான். வெளியிடலை, மிரட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. எதனால் சார் அது? இப்போது ஏன்னா அரசியல். சத்யா படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கல நீங்கள்? இதாங்க வேலை. அதாவது உங்களை மிரட்டுறதுக்கு நான் ஏதாவது ஒன்றத்தை எடுத்து வச்சுக்கிறது, இவன் இதை காட்டிக்கிட்டே இருக்கிறது, அவன் அதை காட்டிக்கிட்டே இருக்கிறது, அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. படிக்கிற நாம் இதை சுவாரஸ்யமான ஒரு விஷயமா படிக்கிறத விட வேதனையான ஒரு விஷயமா படிக்க தொடங்கிட்டோம்னா ஓட்டு குத்துறது வேறு விதமாக அமைஞ்சிடும். நாம் இதை சுவாரஸ்யமான திகில் கதை மாதிரி படிக்கக்கூடாது, இல்லை அலட்சியப்படுத்திடக்கூடாது. அரசியல்வாதினா அப்படி தாங்க. நாமளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எதாவது பேசினா ஒன்றையும் வெட்டிடுவாங்கன்னு அடுத்து எந்திரிக்கிற நினைக்கிறவனையும் கோழையாக்குற வேலையை பண்ணக்கூடாது. இதை வேதனையோடு தான் பார்க்கணும். அம்பேத்கர் விருத பிரகாஷ்ராஜ் கொடுத்தாலும் வேதனையாக தான் பார்க்கணும். கோடநாடு விஷயத்தில் கதை விட்டாலும் அதை வேதனையாக தான் பார்க்கணும். வேறு எதுவுமே இல்லை. வேதனையோடு பார்க்குறதோடு நிறுத்திக்காமல் அது இந்த உலகத்துக்கு இப்படி இருக்குங்கிறத எடுத்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இப்போது ராமர் ராவணன் சீதை இந்த கதையை கையில் எடுத்து, ஆமாம், அவர் ஒரு கவிதை படித்தாராம்மா. அதாவது பார்த்திபன் எழுதின கவிதை படித்தாராம்மா. அது என்ன எழுதியிருக்குன்னா, சீதை தீக்குளித்தது தன் கற்பை நிலைநாட்ட அல்ல, ராவணன் கற்பை நிலைநாட்டவான். இவ கெட்டு போகலைங்கிறதுக்கு காரணம் ராவணன் இவளை தொடாததுனால தானா. என் பாட்டை ராவணங்கிறார், குதிக்கிறார் சீமான் ஐயா. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. சீதை தீக்குளித்தது, ராவணன் கற்பழித்தானா இல்லையாங்கிற கதைக்கெல்லாம் கிடையாது. ராவணன் கடத்திட்டு போயிருக்கான். அடுத்தவன் பொண்டாட்டியை கடத்தாத, அடுத்தவன் பொண்டாட்டியை மனதால் கூட நினைக்காதன்னு வள்ளுவர் ஒரு 10 குறள் எழுதியிருக்காரு. அதற்கு பல யுகங்களுக்கு முன்னாடி தேத்திரா யுகத்தில் நடந்த விஷயம் இந்த விஷயம். அப்பெல்லாம் நினைத்தாலே தப்பு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பரசுராமுடைய அம்மா கடலில் தண்ணி எடுக்க போகிறாங்க. அங்கே இவனுடைய இந்திரனுடைய நிழலை பார்த்துட்டு ஆகான்றாங்க. இதுதான் அவங்க பண்ண தப்பு. அந்த யுகமே வேற. எனக்கு நாகேஷ் ஐயா சொல்லுவார், ஒரு முறை நான் பஸ்ஸில் ஒரு 10 கிலோ அரிசி எடுத்துகிட்டு போனேன். பயந்து எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா அரிசி எடுத்துகிட்டு போனால் அன்றைக்கி அது குற்றம், கடத்தல்னு. அன்றைக்கி அது கடத்தல். இன்றைக்கி கேரளாவுக்கு லாரியாக போகுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ராவணன் அடுத்தவன் பெண்டாட்டியை நினைத்ததே தப்பு, கடத்தியதே தப்பு. அதற்கப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? அவரை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துறீங்க? உங்கள் பாட்டனாக இருந்தாலும் நியாயப்படுத்தக்கூடாது. அப்படி இந்த மாதிரி மடத்தனமாக, அதாவது ஒரு பெரிய கூட்டம் கூடிடுச்சுன்னு உடனே அந்த கூட்டத்துக்கிட்ட எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக பேசுறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். சீமான் ஐயா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக பேச தொடங்கினாருன்னா அவரை நம்பி இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்கு ஒரு 13,000 பேர் ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். நீங்களும் அந்த 4வது இடம் சீமானுக்கு தான் அப்படின்னு நம்புறீங்களா? எங்க 3க்கு அப்புறம் 4 தானே, இதில் என்ன அதுக்கப்புறம் 5 வரும். 3க்கு அப்புறம் 4 தான். 1, 2, 3 தான் எனக்கு தெரியும். 4வது யார் இருந்தாலும் ஒன்று தானே. நிச்சயமாக சார். ஜூன் 4 அன்னைக்கு நம்ம பொறுத்திருந்து எல்லா விஷயத்தையும் பார்ப்போம், எப்படி வரப்போகுது அப்படின்றது. நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.